நாம லைஃப்ல நிறைய ஃபேஸ் இருக்கு. குழந்தையில ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல்ஸ் போயிட்டு ஸ்கூல்ஸ் முடிக்கிற டைம் அண்ட் காலேஜ் ஒர்க்னு சொல்லிட்டு இது எல்லா இடத்துலயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஸ்கூல்ஸ் அண்ட் அதுவும் முடிக்க போற இடத்துல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னா சில எக்ஸாம்ஸ் மூலியமா. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்காக நிறைய எக்ஸாம் என்டிஎஸ்சி அண்ட் டிஎஸ்டி அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய. அதுக்கப்புறம் ஒரு காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு தேடி வர முடியும். ஏன்னா இப்போ நம்ம அந்த ஃபேஸ்ல இருக்கோம். ஆனா இது எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு தெரியுமா? அரௌண்ட் ஒன்லி 10 to 25%. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னு நினைச்சாலே பயப்படுறோம். அண்ட் இந்த எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃப்ரீ இருக்கு. ரைட்டா பசங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அப்போ அது சும்மாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஆமா, இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இதை சூப்பர் டூப்பரா பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ற விதமா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம இதே மாதிரி இருக்க சிலபஸ் ஓரியண்டா இருக்க ஒரு எக்ஸாமை நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ தட் இஸ் IMBST. ஸோ இந்த எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஓகேங்களா? இதை அட்டன் பண்றதுனால எனக்கு என்ன பயன்? வேர்ல்ட் டூர், லேப்டாப்ஸ், இந்த எல்லா கிஃப்ட்ஸையும் தாண்டி யோசிக்கும் போது சில எக்ஸாம்ஸை எழுதுறதுக்கான கரேஜை ஒரு சில விஷயம் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதுல இந்த எக்ஸாமும் ஒண்ணு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, இதுக்கான கொஸ்டின்ஸ் எப்படி வரப்போகுது, எல்லாமே இன்னைக்கு லைவ்ல நான் சொல்ல போறேன். So everyone, good your presence in the live section. So both 11th and 9th standard students உங்களுக்கு இன்னைக்கு லைவ் செக்ஷன்ஸ் இருக்கு. மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும் பசங்களா, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.